தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. வடமாகாணத்தில் அரசாங்கம் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சில வீதிகள் இன்னும் புனரமைக்கப்படாமல் உள்ளமை சுட்டிக்காட்டப்பட விடயமாகும். 35 ஆண்டுகளுக்கு முன்னர் புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் வலிகாமம் பிரிவில் உள்ள ஒரு வீதி பற்றிய பார்வையை இன்று நியூஸ் ஃபெஸ்ட் கொண்டு வருகின்றது. யாழ் மாவட்டத்தில் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அம்பனை சந்திக்கும் தச்சன்காடு சந்திக்கும் இடையிலான இந்த வீதி 35 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகிறது. 1985 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற மோதல்கள் காரணமாக இந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் 22 ஆண்டுகளின் பின்னர் மீள குடியேறியுள்ளனர். ஒரு அடிக்கு ஒவ்வொரு பள்ளம் இருக்குது, குன்றும் குழியுமே இருக்கிறதால மழை காலத்தில் சிறு சகதியால் பாடசாலை பிள்ளைகள் இப்போ பெரும்பாலும் பெரிய கல்லூரி அளவெட்டு 200 மாஜன மற்றது ஜூனியர் காலேஜ் இதற்கெல்லாம் இந்த பாதை தான் அந்த பிள்ளைகள் பாவிக்கினேன். அவைகளுக்கெல்லாம் மாறி காலத்தில் அவை இந்த உடுப்புகள் எல்லாம் சிறும் சகதியுமே இதன்றி சில பிள்ளைகள் உடனே திரும்பின சம்பவங்களும் உண்டு. அம்பனையிலிருந்து தச்சங்காடு வரை செல்லுகின்ற இந்த வீதி பன்னெடும் காலமாக திருத்தப்படாமல், அதாவது 1978 ஆண்டு திருத்தப்பட்ட நிலையில் இன்று எவருமே போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் எந்தவித கால்நடையாகவோ அல்லது வாகனங்கள் மூலமோ மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத மிகவும் இக்கட்டான குன்றும் குழியுமான நிலையிலே இருக்கின்றது. இந்த வீதி வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை, மாவிட்டபுரம், கொல்லன், கலட்டி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியாக உள்ள அதேவேளை இந்த பகுதிகளை அண்டிய 3000 குடும்பங்களுக்கான பிரதான வீதியாக காணப்படுகிறது. மினி பஸ் ஓடுறவர்கள் கூட இந்த வீதியாலே ஓடையலாம், வீதி திருத்தையிலே எங்களை டயர் காத்து போகுது, நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அறிவித்தால் கூட அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறார்கள் இல்லை. பல்வேறு விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வீதி விரைவில் புனரமைக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள்.